இந்த தைராய்டு டேப்லெட்டை லைஃப் லாங் எடுத்துக்கணுமா? இல்லை, இப்போ ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் கூட ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து இட்ஸ் எ டிரான்சியன்ட் ஃபினாமினா. என்ன ஆகும்னா, தைராய்டு கொஞ்ச நாள் அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால டேமேஜ் ஆகிட்டு வேலை செய்யாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் தைராய்டு ஆன்டிபாடிஸ்னு ஒன்று செக் பண்ணுவோம். அப்போ ஆன்டிபாடிஸ் ஹையாக இருந்தால், அவங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாக இருந்தால் தைராக்சின் கொடுப்போம். 1 வருஷம் கழித்து அந்த தைராக்சினை நிறுத்திட்டு 2 மாதம் கழித்து செக் பண்ணுவோம், ரீசெக் பண்ணுவோம். அப்போ திரும்பவும் தைராய்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுதுன்னா அவங்களுக்கு தைராக்சின் தேவையே இல்லை. ஏன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த டிசீஸோடு வர்றாங்க. அவங்களெல்லாம் போய் லைஃப் டைம் போடணும் அப்படின்னு சொல்கிறது தேவையே இல்லாத விஷயம். அதனால் அவங்களுக்கெல்லாம் 1 இயர் கழித்து ஒரு ட்ரையல், எப்படின்னா ஸ்டாப் த தைராக்சின், ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு ரீசெக் த தைராய்டு ஹார்மோன் ப்ரொஃபைல். அப்போ தைராய்டு வேலை செய்தா இல்லையான்னு தெரியும். நாங்கள் கொடுக்குற தைராக்சின் எதுக்குன்னா அந்த தைராய்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நமக்கு மாத்திரை கொடுத்து 48 மணி நேரத்தில் தைராய்டு வேலை செய்கிறது நின்றுடும். அப்படி ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அது ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிடும். அந்த 1 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது திரும்பவும் தைராய்டு வேலை செய்யணும். அப்போவும் வேலை செய்யலைன்னா மாத்திரை கொடுக்க வேண்டியதாக வரும். அது ரொம்ப ரேர். யூஸ்வலாக சில்ட்ரன் இந்த 10 to 20 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் வந்ததுன்னா 1 year to 1.5 years மாத்திரை போட வேண்டி வரும். அப்புறம் அதை நிறுத்திடலாம்.